ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா டாக்டர் சிவாகோ. இந்த திரைப்படம் 1965. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டன் நாட்டு திரைப்படங்க. திரைப்படத்தின் டேரக்டர் சொல்லி பார்த்திங்கன்னா டேவிட் லியன். திரைப்படத்தின் ஸ்க்ரீன் ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ராபர்ட் போல்ட். இந்த திரைப்படம் போரிஸ் பாஸ்டர்னாக் அவர் எழுதிய நாவல் தான் தழுவப்பட்டதுங்க. இந்த திரைப்படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள், மிக முக்கியமாக ஒமர் ஷெரீஃப் யூரி சிவாகோவை முதன்மை கதாபாத்திரம் இருக்காருங்க. சரிங்க, டாக்டர் சிவாகோ என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயகனான டாக்டர் சிவாகோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் வாழ்கிற ஒரு ரஷ்யன். அவர் வந்து பேசிக்கலாக ஒரு டாக்டர் ஆஸ் வெல் அஸ் ஒரு போயட்டும் கூட. என்னென்னா அவர் வந்து ஒரு நல்ல வசதியான ஒருத்தர். அவர் வந்து பேசிக்கலாக அவரோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியான ஆள், நல்ல ஒரு குடும்பம், அப்படி மாதிரி ஒரு மிக ரிச்சான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர். அவர் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் அவர் லிபரலாகவும் இருக்கார். இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரஷ்யாவில் மிக முக்கியமாக முதல் உலக யுத்தம் நடந்துகிட்ருக்க தருவாயில் அந்த தருவாய் முடியும் போது என்ன ஆகுது, ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வந்து அக்டோபர் ரெவல்யூஷன் நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து லெனின் வந்து ரைஸ் ஆகி வர டைம் அது. ஸோ அப்போது அந்த ரெவல்யூஷனும் இந்த யுத்தம் முடிஞ்ச அப்புறம் ஆரம்பிக்குது. இப்போ என்னென்னா அந்த ரெவல்யூஷன் ஸ்பார்க்கில் ரெவல்யூஷனும் ஆகுது. இவருக்கு ஒரு பொண்ணு மேலே காதலும் வயப்படுறாரு. பிரச்சனைக்குரிய விஷயம் என்னென்னா, இவர் ஆல்ரெடி வந்து இன்னொரு பெண்ணு கூட என்கேஜ் ஆகிடுறாரு. ஸோ அப்படி இருந்தும் அந்த பெண்ணோட காதல் வயப்படுறாரு. இப்போ என்னென்னா, தான் மனைவியும் சரி அந்த பெண்ணையும் சரி அவர் எப்படி தன்னோட வாழ்க்கையில் வந்து ஓரளவுக்கு மெருகேற்றி கொண்டு போனார், இந்த உறவை எப்படி மெருகேற்றி கொண்டு போனார், உண்மையாக ரெண்டு பேரும் உண்மையாக அன்பு வச்சுருந்தாரா இல்லையா, உண்மையாகவே இந்த ரெவல்யூஷனாலையும் இந்த காதலாலையும் அவர் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணார், இறுதியில் அவருக்கு என்ன ஆச்சுன்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதைக்களமைங்க. டாக்டர் சிவாகோ பொறுத்த வரைக்கும் மறுபடியும் டேவிட் லியன் இயக்குனர். ஒய் இஸ் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு மறுபடியும் ஒரு சாட்சியாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நெருக்கமாக நிறுத்தின ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா. அதில் வந்து டேவிட் லியன் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறார். ஏன்னா அவரோட படங்கள் நான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபிலிம் மாஸ்டர்ஸில். பட் ஒரு படத்தையும் பார்க்கும்போது அவரோட அந்த விஷுவல் நரேஷன், விஷுவல் சென்ஸ் இருக்குது பாருங்கள், ரொம்ப டாப் கிளாஸாக இருக்குது. அந்த விஷுவல் சென்ஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தன்னோட படங்களை கொண்டு வர்றார். அதுதான் வந்து அவரோட படங்களின் பலம், சிவாகோவின் பலமும் அதை தான் நான் பார்க்குறேன். என்னென்னா இந்த படத்தின் திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் இது ஒருத்தனோட லைஃப், அவ்வளோதான். மிக முக்கியமாக காதல் வாழ்க்கை தான். என்னதான் ரெவல்யூஷன், என்னதான் பொலிட்டிக்கல் இது இருந்தாலும் இது ஒரு காதல் வாழ்க்கை தான். அந்த காதல் வாழ்க்கைக்குள் உள்ள எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு வரணும், எப்படிலாம் அது ஸ்க்ரீனில் கடத்தணுன்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மிக தெளிவாக பண்ணி இதை ஜெயிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். டேவிட் லியன் இஸ் அ மாஸ்டர். ஏன்ன்றதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் எப்போவுமே ஒரு 3 விஷயம் ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். மிக முக்கியமாக எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், இது 3த்துக்குமே அவர் காம்ப்ரமைஸ் ஆனதே கிடையாது. இந்த படத்தின் பலமும் அது 3 தான். ஏன்னா அது ரொம்ப பெரிய இது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக இந்த படம் பெருசாக நிற்கிறதுக்கான காரணம் இந்த 3மே நம்ம சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தான் நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வரணும். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி புரிஞ்சுப்பீங்க எப்படி கதை போகிற போக்கில். என்ன பியூட்டி லைஸ் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒமர் ஷெரீஃப் லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவில் ரோல் பண்ணியிருப்பார். ஒமர் ஷெரீஃபோட பெர்ஃபார்மன்ஸ் இது எங்கேயோ போய் நிற்குது. இட் வாஸ் லைக் எ பீக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் லீடு. பட் அந்த லீடுன்ற மேட்ரே படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 hours 20 minutes போகிற படத்தில் அவர் லீடுன்றதே நமக்கு ஒரு படம் ஆரம்பித்து 1 hour கழிச்சு நம்மளுக்கு மனசில் பதிவு வைப்பாங்க, இது தான் என் லீடுன்னு சொல்லிட்டு. டைட்டில் எல்லாம் அவர் தான் லீடு, அவரோட பேர் தான் படத்துக்கு டைட்டில். பட் ஸ்டில் அந்த டைமை எடுத்துகிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அந்த டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆஸ் வெல் அஸ் கமிங் பேக் டு ஒமர் ஷெரீஃப். அதை சட்டில் ஒரு மாதிரி பண்ணி ஒரு இடம் அப்படியே போக அந்த செகண்ட் ஹாஃப்லலாம் அப்படியே பீக் போவார். அவர் நடிக்கிறாரான்றதே நமக்கு டவுட் வந்துடுது. ஏன்னா இந்த பட்சம் வாழ்கிறானா நடிக்கிறானா, நீ இப்படி பண்ணுறான் இவன் அப்படின்ற உணர்வு இந்த படம் பார்க்கும்போது ஏற்படும். மிக முக்கியமாக நடிப்பு எப்படி இருக்கணுன்றதுக்கும் இந்த கேரக்டர் அவர் நடித்த விதத்தில் வந்து டெஃபினட்டாக நம்ம சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கிளாஸே எடுக்கிறாருன்னு சொல்லலாம். அதாவது யாருமே வேணுன்ட்டே பண்ணல, இந்த மாதிரிலாம் எந்த படத்துலையும் பண்ண முடியாது, எந்த நடிக்கணும் கொடுத்த கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. ஆனால் அது எப்படி படம் பார்க்குற ஆடியன்ஸை ஒரு விஷயம் பண்ணுதுன்றது பார்த்தீங்களா, ஒரு என்ன சொல்கிறதுங்க, அதாவது ஒரு ஆக்டிங்கை ஒரு கிளாஸாகவே எடுத்து பண்ணலாம். இந்த படத்தை போட்டு எப்படி நடிச்சிருக்கான் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் காட்டலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபஸ்ட் சிம்பிளி டாப் கிளாஸ் டெரிஃபிக்ன்ற எந்த சந்தேகமும் கிடையாதுங்க.
ஏற்கனவே சொன்னது போல் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டாகவும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் தொட்டிருக்கு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, இந்த உண்மையாக சொல்லணும்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஒரு இடத்துல போர் அடிக்கலைங்க. ஒரு இடத்துல போர் அடிக்கல. அதுவே பெரிய விஷயமா பார்க்குறேன் இந்த கதைக்கு. ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகக்கூடிய ஒரு களம் தான். ஆனால் எந்த இடத்துமே போர் அடிக்கலை. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ், அந்த மாதிரியான ஒரு அந்தந்த கேரக்டர்ஸுக்கான பேக் ஸ்டோரின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து நகர்த்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த படம் ஆல்ரெடி சொன்னது தான், டேவிட் லியன் வந்து தான் எடுத்துக்கிட்ட கதைக்கு விஷுவலாக நரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி எடுக்கிற ஒரு மிக முக்கியமான இயக்குனர்ன்றது இந்த படமும் ப்ரூவ் பண்ணியிருக்குன்றது தான் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படம் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா 5 ஆஸ்கர் விருதுகள் வென்றிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே, பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி, பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் as well as பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன். இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாகவும் நம்ம இடத்துல எடுத்துக்கணும். ஏன்னா கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி, as well as இந்த படம் வந்து அவார்டு ஓரியன்டாகவும் நிறைய வெற்றிகளை குறித்த ஒரு படமாக நான் பார்க்குறேன். டெஃபினட்டாக நீங்கள் டாக்டர் சிவாகோ படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.